நாங்கள் ஒன்றும் அப்படி நெருக்கமாக பேசுவது இல்லை. ஆனாலும் ஆண்டி என்னுடன் பேசும்போது ஒரு தனிமை வேண்டும் என்று நினைப்பதே எங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக தோணியது. அந்த முன்னேற்றத்துக்கு தீனி போடும் விதமாக ஷங்கர் அவர்கள் மனைவியை தீண்டுவதை தவிர்த்தார். மேலும் அவர் வீட்டில் நேரம் செலவிடாமல் பெருவாரியாக வெளியேவே இருக்க மாமி பேச துணை தேடி என்னுடன் நேரம் செலவிட்டாள். எங்களுக்குள் கேலிக்கூத்தும் நக்கல் நையாண்டியும் நீண்டது. மேலும் மாமியை அப்படி எண்ணத்தினுள் ஈர்க்க ஒருநாள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன். அதில் என்னுடைய கையில் ஒரு பீர் பாட்டிலை வைத்துக்கொண்டு கீழே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற வாசகத்தோடு பதிவிட்டேன். அந்த ஸ்டேட்டஸ் பிரத்யேகமாக மாமிக்கு மட்டுமே தெரியுமாறு போட்டுவிட்டேன். நான் அதை பதிவிட்டது இரவு ஒரு 11 மணி இருக்கும். காலை வரை எந்த ஒரு பதிலும் அதற்கு இல்லை. அவள் அதை பார்த்துவிட்டாள் என்பது நன்றாக தெரிந்தது. ஏதாவது பதில் வராதா என்று காத்திருந்தேன். மதியம் ஒரு 2 மணி இருக்கும். போன் டிங் என்று ஒலித்தது. எடுத்து பார்த்தால் ரேணுகாவிடம் இருந்து ஒரு மெசேஜ். ஓபன் செய்து பார்த்தேன். அந்த புகைப்படத்திற்கு கண்களை இதயங்கள் பூப்பது போல அவள் ரியாக்ட் செய்து இருந்தாள். வேறு எந்த ஒரு பதிலும் அதற்கு இல்லை. நான் உடனே ஆண்டி நீங்க இப்போ பிரியா இருக்கீங்களா என்றேன். இப்போதாண்டா வேலையே முடித்தேன். இனிமே அவரு வரும் வரை பிரி தான் என்றாள். நான் உடனே போன் செய்தேன். நான் ஹலோ ஆண்டி. அவள் சொல்லுடா. எங்கேயோ போயிட்டு நல்ல ஆட்டம் போட்டுருக்க போலையே. நான் ஆமாம் ஆண்டி. நண்பர்களோட வெளியே போயிருந்தேன். அவள் தைரியமா கையில பியர் பாட்டிலை வைத்து ஸ்டேட்டஸ் போட்டுருக்கியே. வீட்டுல ஏதும் கேட்க மாட்டாங்களா? நான் அவங்களை எல்லாம் பிளாக் பண்ணிட்டேன். இது வெறும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அவள் ஓஹோ அப்படியே செய்தி. நான் வெறும் லைக் மட்டும் போட்டுருக்கீங்களே படம் பிடிக்கலையா என்ன? அவள் நான் என்ன லைக் மட்டுமே போட்டேன். ஒழுங்கா பாருடா பிடிச்சிருக்கா போய் தானே அழகா இருக்குன்னு அந்த எமோஜி போட்டேன். நான் அதை சொன்னா தானே புரியும். அவள் அதெல்லாம் எப்படி சொல்லுறது? சொல்வதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் ஆண்டி நான் இப்போ அங்க வரவா? அவள் வந்து என்ன பண்ண போற? நான் நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவேன். ஆனா எனக்கு இப்போ உங்க பக்கத்துல இருக்கணும் போல இருக்கு. அவள் என்னடா சொல்லுற? நான் சும்மா என்னன்னு தெரியாம மழுப்பாதீங்க ஆண்டி. உங்களுக்கு என்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவள் அதுக்குன்னு. நான் வரேன் நேருல பேசிக்கலாம். அவள் டேய் வேணாம். எனக்கு பயமாய் இருக்கு. நான் வரேன். பேசிக்கலாம் என்று போனை வைத்துவிட்டு கிளம்பினேன். நான் போவதற்கு முன்னால் ஷங்கர் சாருக்கு போன் செய்து போகும் விஷயத்தை கூறினேன். அவர் என் போனை அங்கு ஆன் செய்து வைக்குமாறு சொன்னார். மேலும் வீட்டினுள் சென்று ஏதாவது நடக்க துவங்கினாள். அவர் உள்ளே வர ஏதுவாக கதவை உள்பக்கம் தாளிடாமல் விட்டுவிட சொன்னார். நானும் சரியென்று அவர் வீட்டுக்கு சென்றேன். கதவை தட்டும் நேரத்தில் போனை அவருக்கு போட்டு மறைத்து வைத்தேன். உள்ளே ரேணுகா அழைத்தாள். அவள் கதவின் தாழ்பாளை போட நான் அதை நவிழ்த்தி விட முயன்றேன். முடியவில்லையானால் அவள் பார்த்துவிடாமல் இருக்க வேண்டும் என்று அப்போது அப்படியே விட்டுவிட்டேன். அவள் இப்போ ஏன் இங்க வந்த? நீ பொண்ணுல பேசுனதே சரியில்லை தெரியுமா? நான் தெரியும் ஆண்டி அதனால தான் நேருல வந்தேன். அவள் நீ பேசுறது தப்புன்னு தெரியுதா உனக்கு? நான் தப்பு தான். ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க நான் போயிடுறேன். அவள் அமைதியாக நிற்க. அவள் டேய் அவரு வந்துடுவார் பயமாய் இருக்கு. அவரை நான் பார்த்துக்குறேன். நீங்க பயப்படாதேங்க. கொஞ்ச நேரம் தான். அவள் டேய் இன்னைக்கு வேணாம். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஷங்கர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார். என்னை உதறிவிட்டு ரேணுகா ஆண்டி பயத்தில் நின்றாள். நான் பனியனை எடுத்து போட அவர் என்னை கோபமாக பார்த்தார். அவர் என்னடி பண்ணுற? பேச்சு துணைக்கு ஆளே இல்லையேன்னு அவனை வீட்டுக்குள்ள விட்ட உன் படுக்கை துணைக்கு அவனை கூப்பிட்டுக்கிட்டியா? அவள் ஏதும் பேசவில்லை. நான் அமைதியாக அங்கிருந்து கிளம்ப அந்த போன் உரையாடலை ஒட்டு கேட்டுக்கொண்டு இருந்தேன். அவர் பேசு ரேணுகா. உனக்கு என்ன குறை வச்சேன் இந்த வீட்டுல? எதுக்கு இந்த முடிவு? அவள் தப்பு நடந்துருச்சி மன்னிச்சுடுங்க என்று அழுக துவங்கினாள். அவர்
அழுகுறதை நிறுத்து. உனக்கு விருப்பம் இல்லாத விஷத்தை வற்புறுத்தி பண்ணுனா அழுகலாம். பிடிச்சி பண்ணுனதுக்கு ஏன் அழகுற? அவள், என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அவர், எனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு தானே இப்படி இளம் உடம்ப தேடி போகுற. அவள், ஐயோ அப்படி இல்லங்க. நீங்க என்னோட இருந்து பல நாள் ஆச்சி. அவன் கொஞ்சம் மனசுக்கு இதமா பேச, ஆசை என்னை இப்படி பண்ணிடுச்சி. ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. அவர், மன்னிக்க ஒன்னும் இல்லை. உனக்கு இது தான் விருப்பம்னா பண்ணு. அவள், ஐயோ அப்படி இல்ல. நான் ஒன்னும் அப்படி ஆசை படல. எனக்கு நீங்க தான் வேணும். உங்களோட தான் நான் இருக்கணும். அவர், எனக்கு வயசு ஆகிடுச்சு ரேணு. அந்த சின்ன பையன் இருக்குற மாதிரி என்னால இருக்க முடியாது. நீ அவனையே பாத்துக்கோ. அவள், இல்லைங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவர், எனக்கு எல்லாம் இன்னைக்கு தான் புரியுது ரேணு என்று சொல்லிக்கொண்டே போனை துண்டித்தார். மீண்டும் எனக்கு போன் செய்தார். முதலில் நான் எடுக்கவில்லை. பின்னர் மீண்டும் அழைக்க எடுத்தேன். அவர், தம்பி கொஞ்சம் மேல வாங்க பேசணும். நான், இல்ல சார் வேணாம். அவர், அட வாங்க தம்பி எல்லாம் நல்ல விஷயம்தான். அப்போது அவர் போனை துண்டிக்காமல் விட, அவர்கள் பேசிக்கொள்வது எனக்கு கேட்டது. அவள், இப்போ ஏன் அவனை கூப்பிடுறீங்க? இதெல்லாம் நல்ல இல்லங்க. அவர், எனக்கு தெரியாம பண்ணுறதை விட என் கண்ணு முன்னால இருங்க ரேணு, அது போதும். நான் உன்னை தப்பா நினைக்கல. அவள், அதெல்லாம் அசிங்கம். வேணாம் முடியாது. அவர், திருட்டுத்தனமா பண்ணுனா ஓகே. ஆனா கணவன் கண்ணு முன்னால இருக்குறது தப்புனா? இப்போ தான் உன்மேல எனக்கு சந்தேகம் வருது ரேணு. அவள், ஏன் இப்படி பேசுறீங்க? எனக்கு இதெல்லாம் வேணாம். அப்போது நான் கதவை தட்ட என்னை உள்ளே அழைத்தார் அவர். அமர சொன்னார் அழுது கொண்டே ஆண்டி நிற்க. அவர், நான் டைரக்டா பாயிண்ட்க்கு வரேன். நீ என் பொண்டாட்டியோட இருந்துக்கலாம். ஆனா நான் இருக்கப்போதான். நான் ஏதும் பேசவில்லை. அவர், இது உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க. நாங்கள் இருவருமே எதுவும் பேசவில்லை. ரேணுகா ஆண்டி முந்தானையை எடுத்து அவள் கண்ணீரை துடைத்து கொண்டு இருந்தாள். அவர், இங்க பாருங்க 2 பேரும் ரொம்ப யோசிக்காதீங்க. எனக்கு இதுல முழு சம்மதம் தான். ரேணுகா, எனக்கு நிஜமாலுமே உடம்பு இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கால. ஆனா உன்னை இப்படி ஏங்க விடவும் எனக்கு மனசு இல்ல. நான் முழு மனசோட தான் இதை சொல்லுறேன். அவள் அப்போதும் ஏதும் சொல்லவில்லை. அவர், தம்பி உங்களுக்குதான். ஏதோ எனக்கு துரோகம் பண்ணுறதா நினைக்க வேண்டாம். நீங்க எனக்கு அன்னைக்கு பண்ணுன உதவிக்கு நான் உங்களுக்கு என் பொண்டாட்டியை குடுக்குறேன்னு நினைச்சுக்கோங்க. நான், மாம் எனக்கு சம்மதம் தான் சார். அவங்க என்ன நினைக்குறாங்கன்னு தெரியலையே. அவர், அவளுக்கு இப்போ கொஞ்சம் கூச்சமா இருக்கும் தம்பி. ஆசை இல்லாமலா அவ உங்களை தனியா கூப்பிட்டு அளவுக்கு வந்திருக்கா. நான் பேசி புரிய வைக்கிறேன். நீங்க போயிட்டு ஒரு 7 முதல் 8 வரை மணி அளவுல வாங்க. அவ ரெடியா இருப்பா. நான் ஏதும் சொல்லாமல் கிளம்ப. அப்போது மதியம் 3 மணி. நான் வீட்டுக்கு சென்றேன். மாலை 6 மணியளவில் ஷங்கரிடம் இருந்து மெசேஜ் வந்தது. தம்பி அவ ரெடியா இருக்கா. நீங்க வந்து வேண்டியது தான் மிச்சம். அதை கேட்டு எனக்குள் கிளுகிளுப்பானது. உடனே கிளம்பி அவசரமாக அவர்கள் வீட்டுக்கு விரைந்தேன். லிஃப்ட் எடுத்து அவர்கள் தளத்தை அடைத்து கதவை தட்ட ஷங்கர் வந்து திறந்தார். அவர், என்னப்பா 7 முதல் 8 வரை மணிக்குள்ள தானே வர சொன்னேன். அதுக்குள்ள வந்துட்ட அவ இப்போ தான் குளிக்கவே போயிருக்கா. நான் அப்படியே சிரிக்க. அவர், சரி உள்ள வாங்க, அவசரம் புரியுது. நான் உள்ளே சென்று அமர்ந்து இருக்க எனக்கு அவசரம் பொறுக்க முடியவில்லை. என் கால்களை தரையில் படபடவென அடித்துக்கொண்டே இருந்தேன். கணவன் கண் முன்னரே அவன் மனைவியை இருவரின் சம்மதத்தோடு இருப்பது இவ்வளவு சந்தோஷம் என்பதை அறிய ஆவலாக மனம் இருந்தது. அவர், என்னப்பா பொறுக்க முடியல போலையே. நான், ஆமா சார். ஆண்டி என்னை ரொம்ப பாடா படுத்துறாங்க. அவர், சரி வாங்க அப்போ இப்போவே போய் பார்க்கலாம். சொல்லிக்கொண்டே அவர் எழுந்து அறைக்குள் சென்றார். உள்ளே இருந்து ரேணு ஆண்டியின் குரல் கேட்டது. அவள், என்னங்க? அவர், தம்பி வந்துட்டாரு. பொறுக்க முடியாலயம். ரொம்ப